இட்ஸ் ஃப்ரைடே அண்ட் மார்னிங் 9:30. இந்த எக்ஸிபிஷன் போய் சுமார் ஒரு 7 மந்த்ஸ் மேலேயே இருக்கும். இந்த ஒரு வீடியோ எடுத்தேன் அப்படின்றதே மறந்துட்டேன். இன்றைக்கி ரேண்டமாக மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த வீடியோஸ் கண்ணிலே பட்டது. சரி, இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுத்ததை எதுக்கு தேவையில்லாம டெலீட் பண்ணணும், ஸோ அதையும் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட வீடியோஸ் அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ஜான்வரி மந்த் காந்தி மியூசியம் மதுரையில் போட்டிருந்த எக்ஸிபிஷன் தான் இது. காரில் தான் போயிருந்தோம். ஸோ காரில் வந்து உள்ளே பார்க்கிங்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே ஸ்டெப்ஸ் இறங்கி வர வேண்டியிருந்தது. வந்து பார்த்தா முன்னாடியே என்ட்ரன்ஸில் இதுதான் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு செராமிக் பாட்ஸ், மக்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தா விடுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை தான் போய் விசிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே எதை வாங்குறது விடுறதுன்னு தான் தெரியல, அந்தளவுக்கு சூப்பர்பாக இருந்தது. ஆன்லைனில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, மீஷோ அண்ட் அமேசானில், ஸோ அந்த ப்ராடக்ட்ஸுமே இருந்தது. பட் அமேசான் மீஷோவை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட் ரொம்பவே ஹையாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். உங்கள் வீட்டு ரேட்டு எங்கள் வீட்டு ரேட்டுன்னு இல்லை, அவ்வளோ ரேட் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒவ்வொன்றுமே பார்கெயின் பண்ணால் எல்லா இடத்துலையுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு போர்டு மாட்டிட்டாங்க. ரோட் சைட்ஸு அப்புறம் எக்ஸிபிஷன்ஸ்லலாம் இந்த மாதிரி போட்டால் எஸ்பெஷலி ரேட்ஸ் வந்து கம்மியாக பார்கெயின் பண்ணி பேசலாம். பட் இந்த இடத்துல வந்து என்னால் பேசவே முடியல. ஸோ அந்தளவுக்கு ரேட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. எனிவே செராமிக் பாட்ஸ், மக்ஸ் பார்த்துட்டு வாங்காமல் வந்த இடம்னா நான் இதை தான் சொல்வேன். அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே என்ட்ரு ஆக ஆரம்பிச்சிட்டோம். எக்ஸிபிஷன் ஃபுல்லாகவே ஷாப்ஸ் ஒவ்வொன்றுமே நார்த் இண்டியன்ஸோடது தான். எல்லாமே வெரைட்டிஸ் சூப்பர்பாக இருந்தது. கிளாத் மெட்டீரியல்ஸ், இக்கத் டிசைன்ஸ், வெறும் சுடி மெட்டீரியல்ஸ், குர்த்தீஸ், சாரீஸ், ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே இருந்தது. பட் காம்படிட்டிவ் ரேட்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அது எதுவுமே கிடைக்கல. ஒரு கடையை விட இன்னொரு கடையில் கூட தான் சொன்னாங்களே தவிர கம்மி பண்ணவே இல்லை. எல்லா இடத்துலையுமே காமனாக ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ன்னு பேசி வச்ச மாதிரி மாட்டியிருந்தாங்க. ஸோ பார்கெயின் பண்ணி பேசவே முடியல. இது எல்லாமே வந்து கிளாத் மெட்டீரியல்ஸ், அதாவது சுடிக்கு நம்ம பிளெயினாக டாப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கூடவே லெகிங் மேட்ச் பண்ணிப்போம் இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் குர்த்தி ஷாப் இருந்தது. கிளாத் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். பியோர் காட்டன் லவ்வர்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி இடம்லாம் விசிட் பண்ணால் அள்ளிட்டு தான் வருவோம். பட் ரேட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுமே கொடுத்தா சூப்பர்பாக இருக்கும். இன்னும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பனாரசி சில்க்குன்னு சொல்லிட்டு, ஸோ அதுலேயுமே கிளாத் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பட் பார்ட்டி வியர்ஸ் அக்கேஷ்னலாக கட்டுறதுனா ஓகே, நம்ம ஊர் வெயிலுக்கு ரெகுலர் வியராலாம் அதை கட்டவே முடியாது. அதுக்கப்புறம் சில்க் காட்டனு மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருந்தது. நிறைய சுடி மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அதுலேயும் சுடி மெட்டீரியல்ஸ் நான் எப்போயுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். எடுக்கலான்னு பார்த்தா அதுவுமே ரேட்ஸ் கொஞ்சம் கூட தான் இருந்தது. மோஸ்ட்லி சல்வாஸ் அண்ட் குர்த்திஸ் தான். இங்கே எடுத்த ஒரு ஸ்கர்ட் தான் நான் என்னோடய ரீல்ஸில் கூட ஒரு இதில் போட்டிருப்பேன். நம்மளோட சேனல் ஷார்ட்ஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ஊரில் இருக்கும்போது தான் போட்டிருந்தேன். இங்கே வந்து நான் ஒரு ஃப்ராக்கு, ஒரு ஸ்கர்ட்டு, தென் ஒரு குர்த்தி எடுத்திருந்தேன். வந்ததுக்கு எதுவுமே எடுக்காமல் போனாலும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு மெமரபுளாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நான் வந்து இது ரொம்ப நாளாக இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் பார்த்துருந்தேன். பார்த்துட்டு அம்மாவை வந்து இங்கே போகணுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனது. பட் போய் நான் வந்து 10 ட்ரெஸ் எடுக்க வேண்டிய இடத்துல 2 ட்ரெஸ் எடுத்தேன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இருந்தது ரேட்ஸ். அதனால் இது ஃபுல்லாக பாந்தனி, இக்கத் டிசைன்ஸ், அதுக்காகவே தனி ஷாப் இருந்தது. சாரீஸ்லாம் விசிபிலிட்டியாக ஹேங் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே சூப்பராக இருந்தது. மல்மல் காட்டன் அண்ட் பாம் சாரீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த வெரைட்டிஸுக்குன்னே தனியாக ஷாப் வச்சுருந்தாங்க. அழகாக இருந்தது. நம்ம வந்து இந்த சாரீஸ் எல்லாமே மீஷோவிலேயே நிறைய பார்த்துருப்போம். அது இல்லாமல் அவங்களோட தனி கலெக்ஷன்ஸ், யூனிக் கலெக்ஷன்ஸும் இருந்தது. இது வந்து ரெடிமேட் குர்த்திஸ். இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணது வந்து பாராட்டணுன்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. க்ரியேட்டிவிட்டி லெவல், அந்த கலர் காம்பினேஷன்ஸ் ஒவ்வொன்றுமே அப்படியே யூனிக்காக இருந்தது. பாந்தனிலே வெரைட்டிஸ் ஆஃப் பாந்தனி டிசைன்ஸ், மல்மல் காட்டனில் வெரைட்டிஸ் ஆஃப் பிரிண்டடு, அதுக்கப்புறம் அந்த குஞ்சம் சாரீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி டிஷ்யூ சாரீஸ், சில்க் காட்டன் சாரீஸ், ஒவ்வொன்றுக்குமே பார்டர்லேருந்து கலர் காம்பினேஷன்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பியோர் காட்டன் சாரீஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ ரேட் வந்து ஸ்டார்டிங்கே 2000 அபவ் தான் சொன்னதே. ஸோ அதுவே தொட முடியல எதையுமே. இப்போது இங்கே ஹேங் பண்ணியிருக்க டிசைன்ஸ், இந்த ஃப்ராக்கில் தான் நான் ஒரு ஃப்ராக் எடுத்திருந்தேன். பின்னாடி ரோப் மாடல் இருந்ததுனால ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஒரு சைஸ் பெருசாக எடுத்தாலுமே நம்ம வியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெடிமேடு சுடீஸ் வித் ஷாலோடு இருந்தது சைஸ் வாரியாக. பட் நம்மளுக்கு வந்து ட்ரையல் ரூம் இருந்தால் போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ டேரெக்டாக ரெடிமேட் எடுத்தால் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன் பக்கமே போகல. அதுக்கப்புறம் ஸ்டட் வெரைட்டிஸ், காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ், ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அக்சசரிஸ் எல்லாமே தனியாக அதுவுமே யூனிக்காக இருந்தது அந்த நார்த் இந்தியன் ஸ்டைல்ஸில்.
பட் எதை வாங்குறது விடுறதுன்னே தெரியல. ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்தோம். அழகழகாக இருந்தது. லேடீஸ்க்கு இதெல்லாம் நல்ல ஒரு டைம் பாஸான பிளேஸு. அதே மாதிரி பர்ச்சேசிங்க்கு விரும்புகிறவங்களுக்கும் சூப்பர்பான பிளேஸு. ஹேண்ட்பேக்குமே எல்லாமே லெதர் ஹேண்ட்பேக்ஸு, அதே மாதிரி பியோர் காட்டன் ஹேண்ட்பேக்ஸு, ஜூட் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே வெரைட்டிஸ் இருந்தது. கலர்ஃபுல்லாக இருந்தது அப்படியே பார்க்கவே. ஸ்லிப்பர்ஸ் வந்து எப்போயுமே என்னோடய ஆல் டைம் ஃபேவரட். போனால் பிக் பண்ணாமல் வர மாட்டேன். பட் இது வந்து எல்லாத்தையுமே போட்டு பார்த்து எடுக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்றனால அப்படியே விசிட் பண்ணிவிட்டு மூவ் ஆகிட்டோம். இந்த மாதிரி ஸ்டால்ஸ்லாம் ஃபேமிலியோடு போய் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு வர்றதே ஒரு ஹாப்பினஸ் தான். நாங்கள் வந்து அடிக்கடி ஃபேமிலியாக அந்த மாதிரி போயிருக்கோம் சின்ன வயசில். ஜென்ஸுக்குன்னு பார்த்தது இந்த ஒரு ஷாப்பில் தான். அதுவுமே ஹேண்ட் பர்ஸ் வந்து கொஞ்சமாக தான் வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி கேர்ள்ஸுக்கான பர்சஸ் தான் இருந்தது அதுலேயுமே. இது ஃபுல்லாகவே ப்ளூ தீமில் ஒரு ஷாப் இருந்தது, ஃபுல்லாகவே ஹேண்ட்பேக்ஸ். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஹேண்ட்பேக்ஸ் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வர பர்சஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி எக்ஸிபிஷனுக்குலாம் நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக நானும் அந்த டைமில் நேட்டிவுக்கு போகிற சுச்சுவேஷன் இருந்தனால அம்மாக்கிட்ட அட்வான்ஸாகவே சொல்லி வச்சிட்டேன், இந்த டேட்டில் போகணுமா, ஸ்கூலுக்கு நீங்களும் லீவ் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் போன டே வந்து சாட்டர்டே. இது எல்லாமே வுடன் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ். சின்ன பவுல்லேருந்து 5.5 பெட்டி வரை எல்லாமே அழகாக இருந்தது. பட் ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரியே இருந்தது. இது ஃபுல்லும் மேட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் குயின் சைஸ் பெட், கிங் சைஸ் பெட்டுக்கான பெட்ஷீட்ஸ், பெட் கவர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தது. அப்புறம் இது எல்லாமே ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எதையாவது பிக் பண்ணிட்டு வரணுமேன்னு பார்த்தா கை வருது, பட் பாக்கெட்லேருந்து மணி தான் வர மாட்டேங்குது. ஃபைனலி 1 or 2 ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்துகிட்டு நல்ல டைம் பாஸ் ஆனது அங்கே போனது. ஸோ இன்னும் ஃபேமிலியாக குரூப்பாலாம் போனால் சூப்பர்பாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி போயிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மதியம் லன்ச் முடிச்சுட்டு தான் ஆக்சுவலாக அந்த ஸ்டால் போயிருந்தோம். ஸோ அந்த லன்ச் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க கூட. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.